அமேசான் பிரைம் வீடியோஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹாலிவுட் மூவியான அனதர் சிம்பிள் ஃபேவர் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் காமெடி ட்ராமாவாக எடுத்துருக்குறாங்க. இதில் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம ஹீரோயின் அவங்க ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு கிரைமை ஒரு கிரைம் நாவலாக எழுதி அதை புக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் அப்போ அந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா ரிலேட்டபிளான, அதாவது யாரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கை எழுதினாங்களோ அவங்களே அந்த ஈவெண்ட்டுக்கு அட்டன் பண்ண வராங்க. எமிலி அப்படிங்கிற அனதர் ஹீரோயின். ஸோ வந்தவங்க, எனக்கு நான் கூடிய சீக்கிரத்திலே ஒருத்தனை கல்யாணம் பண்ண போறேன், ஸோ ஒரு பெரிய பணக்காரன், அந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ தான் மெய்ட் ஆஃப் ஹானரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட வராங்க. எமிலி நம்ம ஹீரோயினை மிரட்டி தான் அந்த கல்யாணத்துக்கு வர வைக்கிறாங்க. ஒருவேளை அங்க போனா நம்ம செத்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த வெட்டிங் அட்டன் பண்ணதுக்கு போறாங்க. அங்க போனா அங்க என்னெல்லாம் நடக்குது, அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. அந்த பிரச்சனையில இருந்து கடைசியா நம்ம ஹீரோயின் வெளியே வந்தாங்களா. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங், சூப்பரான ஒரு விஷுவலுங்க. ஒரு கிரைம் காமெடி அப்படிங்கிற அந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே காமெடியுமே அங்கங்க மைல்டா ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படம் ஃபுல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான். ஸோ செகண்ட் ஆஃப் கண்டிப்பா சூப்பரா இருக்கு. எப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் ஆரம்பிச்சதோ இதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சாக போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம்ல, அதுக்கேற்ற மாதிரியே ஒரு 2 பேர் சாவாங்க. எமிலி அப்படிங்கிற அந்த ஜெயிலுக்கு போனாங்கல்ல, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டும் இப்போ வருங்கால ஹஸ்பண்டும் இறந்து போவாங்க. இந்த 2 ஹஸ்பண்டை யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிற அந்த மிஸ்ட்ரி சூப்பரா செகண்ட் ஹாஃப்ல மூவ் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டா 2 ஹீரோயின் சொல்லுவேன், எமிலி அண்ட் ஸ்டெபனி. இவங்க 2 பேருமே இந்த படத்தோட ஹீரோயின்ஸ் தான். அவங்களோட 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டிங், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய புரிதலுமே நல்லா இருக்கும். இதை தாண்டி இந்த மற்ற கதாபாத்திரங்களுமே ஓரளவுக்கு பெட்டரான ஹேண்டலிங் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தாபிளான ஒரு மூவி தான். நல்ல ஒரு கிரைம் காமெடியாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபேமிலிஸோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சில நியூடிட்டியான காட்சிகள் இருக்குது. ஸோ மோஸ்ட் நியூடிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்கள். படத்தோட டெக்னிக்கல் சரி செம சவுண்டுங்க, செம சவுண்டான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.